ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பு 48வது திரைப்படத்தில் இருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. அதாவது இசையமைப்பாளர் யார் அப்படின்றக்கான முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. அதாவது ஆல்ரெடி சிம்பு 48வது திரைப்படத்தில் சிம்பு சாருக்கு ஜோடியாக யார் நடிக்க போகிறாங்க அப்படின்றக்கான அப்டேட் வந்து வெளியே இருந்தது. இந்த ஒரு நிலையில் இசையமைப்பாளர் யார் அப்படின்றக்கான அப்டேட் வந்து வெளியே இருக்கு. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நடிகர் சிம்பு சார் தற்பொழுது தக்லைஃப் திரைப்படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு திரைப்படத்தில் கமல் சாருக்கு வளர்ப்பு மகனாக தான் சிம்பு சார் வந்து நடிகர்ப்பதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பை சீக்கிரமே முடிச்சுட்டு சிம்பு சார் 48வது திரைப்படத்தில் இணைய போறாங்க. இந்த ஒரு திரைப்படத்திற்கு யார் இசையமைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்தில் சிம்பு சாருக்கு ஜோடியாக ஜான்வி கபூர் மற்றும் கியாரா அத்வானி என 2 கதாநாயகிகள் கமிட் ஆகி உள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் சிம்பு சாரோட படங்கள் வெளியாகி 2 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இந்த நிலையில் தற்பொழுது நடிகர் சிம்பு சார் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் கமிட் ஆகிட்டு வராங்க. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே தக்லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சிம்பு சாரோட 48வது திரைப்படத்தில் வந்து இணைய போறாங்க. இதனால அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பு 48வது திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இவங்க தான் இசையமைப்பாளராக இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.